என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சு. ராமர் ஒரு கடவுள். ராமர் கோயிலுக்காக நாங்கள் வந்து போராடணும். 500 ஆண்டுகள் போராட்டம் இப்படியெல்லாம் பேசி நிர்மலா சீதாராமன் அப்படியே அழுகாட்சியாக அழுந்து சென்டிமெண்ட்டாக வந்து ராமரை கட்டி முடிச்சிட்டோன்ற ஒரு பூரிப்பில் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ராமரை வந்து நாங்கள் இந்து மதத்தோட கடவுள். ராமர் மட்டும்தான் இந்து மதத்தோட கடவுளா? அப்போ சிவன் கிடையாதா? ராமரை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறது ஏன்? இதெல்லாம் நம்ம பேசியே ஆகணும். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ராமர் கோயில் கட்ட வேணாங்கிறது, ராமர் கோயில் கட்டினது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது, ராமர் கோயில் வந்து ஒரு பாபர் மசூதி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலத்தை இடிச்சு கட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. இங்கிட்ட ஒரு 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 மேதாவிகள் என்னங்கிறாங்க, ஏற்கனவே அதுக்கு கீழே வந்து ராமர் கோயில் இருந்தது, அந்த கோயிலை இடிச்சுட்டு தான் இஸ்லாமியர்கள் கோயில் கட்டினாங்க, பாபர் கட்டினாரு அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் பார்த்துட்டு சரி இது என்னதான் இருக்கும்? உண்மையிலேயே வந்து இந்த அஸ்வத்தாமன் தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறார், டிபேட்டில் பேசினா அப்படி பிஜேபியில் இருக்கிறார் அவர். இந்த பிஜேபி பார்ட்டிக்கு போகிறது தான் பேசுது. ஏற்கனவே கோயில் இருந்துச்சுன்னு இங்கே இந்த மீடியா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோட மீடியா, நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாம் அதே தான் சொல்கிறாங்க. சரி, கோர்ட்டும் அதை தான் சொல்லிச்சு, ஏற்கனவே அங்கே இருந்ததுக்கான அகழ்வாராய்ச்சிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் யாரோ ஒரு கேரளாக்கார முகமதுன்னு ஒருத்தன் இருந்தது, அவன் தான் வந்து தொல்லியல் துறையில் ஆராய்ச்சியில் இருந்தானா, அவனோட பேட்டியெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, இவ்வளோ பேட்டி இவ்வளோ தொல்லியல் துறை ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்குதுன்னா அப்போ கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததில்ல, அந்த தீர்ப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணுமே கோர்ட்டு, அப்போ இருக்கணும்ல, அந்த தீர்ப்பு படித்தா தெரியுமே அப்படின்னு அங்கே தெரிஞ்சு நானும் கஷ்டப்பட்டு 1045 பக்கம் கோர்ட்டோட தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு, ராமர் கோயில் விவகாரம் எப்படி பங்கீடு நடந்துச்சு, எப்படி கேஸ் போடுச்சு, எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது. நானும் உட்காந்து ஒரே ஒரு லெட்டர் இல்லாத பொறுமையாக படித்து பார்த்துட்டேன். 3 நாளாக அதையே தான் படித்தேன். என்னால் வந்து எங்கேயுமே ராமர் கோயில் வந்து ஏற்கனவே பாபர் மசூதி இருந்த இடத்துக்கு அடியில் இருந்தது, அதுக்கான தொல்லியல் துறை சான்றிதழ்லாம் இருக்குதுன்னு எங்கேயுமே ப்ரூவ் பண்ணப்படல அப்படின்னு தான் அதில் போட்டிருக்க தவிர ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இருந்தது அப்படின்னு எந்த ப்ரூஃபுமே கிடையாது. இல்லை நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னா பாருங்கள், அது நீங்கள் 1045 பக்கமும் உங்களால் படிக்க முடியாது. படிக்க முடியும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், அந்த அந்த தீர்ப்போட லிங்க்கை நான் போடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி படிச்சுவாங்க. அதில் முக்கியமான பக்கம் இதுதான் மெசேஜு சுப்ரீம் கோர்ட் சொன்னது அப்படின்னு அது ஒரு பக்கம் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் எதையும் பாருங்கள். சரி, பண்ணில் பல காலமாக, இப்போ இன்னைக்கு மட்டும் கிடையாது, பல காலமாக நாளுக்கு நாள் நம்மளுடைய பாரம்பரியம் இந்தியாவில் என்னென்ன மதங்கள் இருந்தது அது அப்படியே அழிச்சு இவங்களா ஒரு வரலாற்றை உருவாக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல சான்று கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல். அந்த பொன்னியின் செல்வன் நாவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் புத்த விகாரங்கள் இருந்தது, புத்த ஸ்தூபிகள் இருந்ததுன்னெலாம் போட்டிருப்பாங்க. பாருங்கள், பெருசாக இருக்கிற மாதிரி புத்த விகாரங்கள் பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்கும். அதில் தங்க சிலை பொன் சிலையெல்லாம் இருந்தது. அது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட சிலைகள், நிறைய புத்த விகாரங்களும் இருந்தது, அவங்களையும் சோழர்கள் அதை மதிச்சாங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து அந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. இப்போ நாகப்பட்டினத்தில் போனால் புத்த விகாரங்களும் இல்லை, அங்கே புத்த ஸ்தூபிகளும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் இடித்து நிறவி வேறு எந்த இதுவுமே நடக்கூடாது, பூரா சிவன் ஆலயமும் விஷ்ணு ஆலயமாகவும் மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொன்னோன்னா, அதுக்கு முன்னாடி ஜெயின மதம் இருந்தது, ஜெயின துறவிகள் இருந்தாங்க. அது ஜெயின துறவிகளில் சார்ந்தவர் தான் திருவள்ளுவர்னு ஒரு ஜெயின மதமும் நிறைய இழந்திருக்கு. ஜெயின மதத்தோட ஆலயங்கள், ஜெயின மதத்தோட அந்த விகாரங்கள் எல்லாம் வந்து இடிச்சிட்டு சிவனோட சிலைகளையும் சிவனுடைய இதெல்லாம் பண்ணாங்க மன்னர்கள் காலத்திலேயே அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற காசி வாரணாசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நீங்கள் இப்போ வந்து சிவன் கோயில் தான் இருக்குது, நல்ல கங்கை கடல் ஓரம். அந்த இடத்துல ஜெயின மத பாரம்பரியமான கோயில்கள் அங்கே இருந்தது, அதையெல்லாம் இடித்து நிறவிட்டு தான் இவர் அங்கே சிவன் கோயில் கட்டுறாங்க. இன்னுமே அந்த அசோக செம்பலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அசோக ஸ்தூபிகள் எல்லாம் வந்து ஜெயின மதத்தோட ஸ்தூபிகள் எல்லாம் வந்து இன்னுமே வந்து
அங்கே இருக்கிற ஒரு மியூசியத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ போனால் கூட பக்கத்துலேயே மியூசியம் இருக்குது, அந்த மியூசியத்தில் பார்க்கலாம். அதனுடைய பழசெல்லாம் பூரா எடுத்து வச்சிருக்கிறாங்க, 2ஆம் 3ஆம் உடச்சி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய சுற்றி பல அருமையாக செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அது இன்னும் இருக்குது நல்லாவே. அதை இடிச்சிட்டு தான் இங்கே வந்து கட்டுறாங்க. உடனே இஸ்லாமியர் படையெடுப்பு அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஜெயின மதத்தோட இடத்த இடிச்சிட்டு நீங்கள் கோயில் கட்டுறீங்களா அப்படின்னு பக்கத்துலேயே ஒரு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்கும். உடனே ஆங்கிலேயருது மறுபடியும் இவங்க மேலேயே ஒரு கோவம். அப்போ நீங்கள் ஜெயின மதத்தை ஒழிச்சிட்டு தான் நீங்கள் இதை கட்டினீங்க, அப்போ நானும் கட்டுறேன் அப்படின்னு பக்கத்துலேயே ஒரு சர்ச்சு. பார்த்தீங்கன்னா காசியில் 3 கோயிலுமே இருக்கும். இந்த 3 கோயிலும் காசியில் வர்றதுக்கான காரணமும் இதுதான். தோழர் திருமுருகன் காந்தி வந்து இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுத்திருக்காரு. என்ன மாதிரியான அந்த சுச்சுவேஷன் அவர் சொல்கிறதுன்னா, காஞ்சிபுரம் தான் வந்து மிக பழமையான கோயில். ராமருடைய நீங்கள் வால்மீகி ராமாயணத்தையோ இல்லை கம்பர் எழுதிய ராமாயணத்தையோ எதை வச்சு பார்த்தாலும் தென்னாடுடையவன் தான் ராவணன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த தென்னாடுடையவன் ராவணன் என்பதும் அந்த ராவணன் அவன் வாழ்ந்தது தமிழ்நாடு, அவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்பதும் உறுதியாக இருக்குது. கும்பகோணத்திலையும் காஞ்சியிலையும் இதெல்லாம் வந்து கும்பகோணமும் காஞ்சியும் மிக பழமை வாய்ந்த நகரங்கள் இதில் ஆன்ஷியன்ட் இந்தியாவில். அப்போது இந்த நகரங்களில் தான் அவர் வாழ்ந்தார். அதுவும் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற அந்த காஞ்சி சங்கர மடத்துக்கு அடியில் தான் அவர் வாழ்ந்த கோட்டையும் அவருடைய எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ சங்கர மடத்துக்கு கீழே வந்து தொல்லியல் துறையை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு நாங்கள் வந்து முழு ஒத்துழைப்பு தரணும். மக்கள் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய மன்னன். உடனே வந்து ராமனோட பொண்டாட்டியை தூக்கிட்டு போனோம். ராமாயணம் என்பது ராமனை ஏகபத்தினி விரதன்னு காட்டுறதுக்கான நூல் அல்ல. நீங்கள் முழுசாக படிச்சீங்கன்னா தெரியும். இங்கே ஏகபத்தினி விரதம் யாருன்னா ராவணன் தான் ஏகபத்தினி விரதம். ராவணன் தான் கூட்டு போய் 14 வருஷம் சீதையை வந்து தன்னுடைய அந்தப்புறத்தில் வச்சிருந்தோம். சுண்டு விரல் கூட அவன் மேலே படாமல் அவளை அப்படியே எப்படி கூட்டிகிட்டு போனானோ அப்படியே வழி அனுப்பி அப்படியே வந்து ராமனோட சேர்றான். ஆனால் ராமன் என்ன பண்ணுறான், வந்த மனைவிக்கு பிள்ளையை கொடுத்துட்டு வயிற்றில் கர்ப்பிணியாக்கிட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் இந்த பிள்ளைக்கு நீ தான் தகப்பன்னு கேட்டதுக்கு பின்னாடி லட்சுமணனை வச்சு கொண்டு போய் நடுக்காட்டில் இறக்கி விட்டோட. ஆனால் அது யாரும் அமுச்சு விட்டுறான் பொண்டாட்டியை. இவனும் போய் லட்சுமணனும் போய் நடுக்காட்டில் இறக்கி விட்டு வந்துடுறான். இவன் அங்கே நடுக்காட்டில் எப்படி இறங்குறதுன்ற மாதிரியான ஒரு அழுகாட்சியோட என்ன பண்ணுறதுன்னு ஓன்னு அழுகுறா சீதை. அப்படி சீதையை அழுகுற அந்த சத்தத்தை கேட்டு விஸ்வாமித்திரர் வந்து நீ வா, என்னுடைய ஆசிரமத்தில் தங்குறேன், நான் தான் வந்து ஆசிரமத்தில் இருக்கிற முனிவர், நீ வா அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போகிறார். அவர் கூட்டிகிட்டு போனதுக்கு பின்னாடி தான் அங்கே 2 குழந்தைங்க பிறக்குது, லவன் குஷன். இந்த ராமனை பற்றி பேசுகிற யாருமே ராமர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லவே மாட்டான். லவன் குஷன் யார்? லவன் குஷனை பற்றி வீடியோலாம் முதல்லாம் வந்துட்டு இருந்துச்சு தூர்தர்ஷனில். லவன் குஷனோட அவங்க எப்படியெல்லாம் வந்து வில்லு வித்தையிலையும் போர்க்கலையிலையும் எந்த அளவுக்கு ஒரு வல்லமை படைத்தவராக இருந்தாங்க, ராமனை விட பயங்கரமான போராளிகளாக எப்படி ஆனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் காட்டுவாங்க. இப்போ அதை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. ராமனோட நிறுத்திக்கிறாங்க. ராமனுடைய பிள்ளைகள் லவன் குஷனை யாரும் நினைக்கிறதே கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த பத்தினி சீதை வந்து கடைசி வரைக்கும் ராமன் தான் உங்கள் 2 பேருடைய தகப்பன்னு அவன்கிட்ட சொல்லாதே செத்து போயிடுறார் அவருடைய ஆசிரமத்திலேயே. இந்த விஸ்வாமித்திரர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு 2 பேர்த்துக்கும் எல்லா கலைகளையும் போர்க்கலைகள் அத்தனையும் பயங்கரமாக பயிற்சி கொடுத்து மிகச்சிறந்த மாணவர்களாக உருவாக்கிடுறார். அவர் ரிட்டன் வந்து ராமன் அடிக்கிறாங்க, ராமனோட போர் பண்ணுறாங்க. ராமனால் தாங்க முடியல, அவரே போய் சராய நதிக்கரையில் தண்ணிக்குள்ளே முங்கி ஜலசமாதி ஆயிடுறார். ஜலசமாதினா தற்கொலை தான் இவங்க பெருமையாக ஜலசமாதி அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. தற்கொலையே பண்ணிக்கிறார். இதுதான் கதை, ராமனோட கதை. இது வந்து சாதாரண மனுஷன், நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனோட நடக்கிற கதை. இது ஒன்றும் பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராமனை புகழ்ந்து தான் எழுதுறோம் அப்படின்றது தெரியாமல் வால்மீகி கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு ராவணனை புகழ்ந்து அவருடைய கலைத்திறமை, அவருடைய இசைத்திறமை, அவர் யாழ் மீட்டுறதுல ராவணனுக்கு இதை யாருமே இல்லை, நடனக்கலையில் வல்லவர் அப்படின்னு ராவணனை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து எழுதியிருப்பார். ஆயக்கலைகள் 64 கலைகளையும் கற்றவன் யாருன்னா ராவணன் தான். அவர் வந்து போர்க்கலைகளில் போர் வெள்ளத்தில் மிக சிறந்த போராளி அப்படின்னு அதே மாதிரி அவர் ஆட்சி பண்ண அந்த காலங்கள் வந்து
மக்களுக்கு வந்து பொற்கால ஆட்சியாக இருந்தது, இப்படி எல்லாம் எழுதுறாரு அவரை பற்றி புகழ்ந்து. இந்த பக்கம் ராமனை பற்றி ஒன்றும் பெருசாக ஒன்றும் புகழல. ஒரே ஒரு வார்த்தை, பெருமாளோட அவதாரம், பெருமாளோட அவதாரம், பெருமாளோட அவதாரம். பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்பா சொன்ன பேச்சு தப்பாத பிள்ளை, ஆனால் பொண்டாட்டியை நடுத்தரவில் விட்ட பிள்ளை. அவர் தான் ராமன். நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராமன் சிலையை தொட்டி வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி தொட்டு ராமரை வழிபட்டதும் ராமரை பிரதிஷ்டை செஞ்சதும் சரி, அவர் தான் அதை பண்ணணும். இந்த மாதிரி யாருக்கும் அந்த தகுதி இல்லை. என்னன்னு சொன்னா, ராமர் தம் பொண்டாட்டியை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டார். ராமர் நடு வனத்தில் இறங்கி விட்டு போயிட்டார். இந்த மோடி பொண்டாட்டியை நடுத்தருவில் விட்டுட்டு வந்துட்டார். ஏன்னா 2014 எலெக்ஷனில் நிற்கும் போது உங்களுக்கு ஒரு மனைவி இருக்குது, இது வரைக்கும் ஏன் நீங்கள் சொல்லலைன்னா, நான் அதை மறந்துட்டேன்னு, நான் மறந்தே போயிட்டேன். பொண்டாட்டி கட்டினது உலகத்துலேயே, பொண்டாட்டி கல்யாணம் பண்ணது, புருஷ பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கலாம், பொண்டாட்டி இருக்குன்னா ஆமாப்பா எனக்கு அவங்களுக்கு உள்ள மனசாகும், அதனால் பிரிஞ்சுட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் பொண்டாட்டியே மணந்த ஒரு தியாகியாருன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான். இப்படியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவர் தொட்டு பிரதிஷ்டை பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது. இப்போ ராமனுக்கு நீங்க கோயில் கட்டிங்க, இப்போ எங்களுக்கு ராவணனுக்கு ஒரு கோயில் வேணும். அதுவும் காஞ்சி சங்கர மடத்தடியில் தான் அவர் வந்து பிறந்தாரு, அவர் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது நான் சொல்லலை, தோழர் மே 17 இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி சொல்றார். அப்போ இந்த அரசாங்கம் அதை முன்னெடுத்து அங்க தொழில் ஆராய்ச்சி நடத்தணும். ஏற்கனவே இவங்க பல புத்த விகாரங்களை இடிச்சு பெருமாள் கோயிலுக்காகவும் ஸ்ரீரங்கம் கோயில் கூட இந்த நாகப்பட்டினம் புத்த விகாரத்தை இடித்து அதிலிருந்து வந்த தங்கத்தை எடுத்துட்டு வந்து கட்டினதாகவும் ஒரு செய்தி உள்ளது. அது அவங்களே சொல்கிறது தான், அவங்களே புராண கதைகளில் சொல்கிறது தான். அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுடைய ராவணனுடைய வாழ்ந்த இடத்துக்கு ராவணனுக்கு ஒரு கோயில் கட்டணும். சைவமும் வைணவமும் பிரச்சனை வந்து பன்னெடுங்காலமாக இருக்குது. இன்றைக்கி வைணவ மதத்துக்கு நீங்கள் ராவணனை நாங்கள் கட்டுறோன்னு வந்து ஒரு அரசாங்கம் முன்னெடுத்து தனியாலாம் அவங்க தனியாக கட்டி அவங்க கோயில் கட்டி அதை அவங்க தனி கும்பாபிஷேகமாக பண்ணிட்டு தான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோயில் கட்டினது உத்தரப்பிரதேசத்தில், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலையும் பரப்பணும், எல்லா கோயில்கள்லையும் நீங்கள் வந்து எல்இடி போடணும், எல்லா கோயிலையும் அன்னதானம் பண்ணணும்னா இப்போ மொத்தமாக வந்து இந்த இந்தியாவையே வைணவ தேசமாக மாற்ற பார்க்குறீங்க. அப்போ எங்களுக்கு நாங்கள் சைவர்கள் நாங்கள் என்ன பண்ணுறது? சிவன் வழிபாடுற நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் சிவன் மேலே இருக்கிறார், கைலாயத்தில் மேலே உயரத்தில் இருக்கிறார் எங்கள் சிவன் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆதி காலத்தில் அந்த காலத்தில் சொல்லிட்டு இதெல்லாம் எங்கள் சிவனை பாராட்டி சொல்கிறது முனிவர்கள், என்னுடைய சிவன் கைலாயத்தில் உயரத்தில் இருக்கிறான் அப்படிம்பாங்க. உடனே அதுக்கு வைணவர்கள் எங்கள் பாருங்கள் பார்க்கடலில் இருக்கிறார், கடல் அந்த உயரமான மலையை விட பார்க்கடல் பெருசு, எங்காலும் வந்து பார்க்கடலில் இருக்கிறாரும்பாங்க இவங்க. சரிங்களா? அந்த தொண்டு தொட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. சிவன் கழுத்தில் பாம்பு போட்டிருக்கிறார், நாகத்தை பாருங்க தெய்வ தைரியமாக வந்து கழுத்திலேயே போட்டு வளர்த்துறாரு எங்க ஆளு அப்படின்னு இங்கே ஒரு கோஷ்டி. உடனே நீ கழுத்தில் தான் போட்டிருக்கிற, நான் அதையே சுருட்டி படுத்திருக்கிறேன் பாரு அப்படின்னு இங்கே ஒரு கோஷ்டி. கடவுள்களை வச்சு காலங்காலமாக சண்டை பண்ணுறது இது ஒரு பெரிய அரசியல் அந்த காலத்திலேருந்தே நடந்துக்கிட்டு தான் வருது. ஆனால் நாம் இப்போ பகுத்தறிவையும் அது இது பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம மக்களும் ஒரு சில பேர் கடவுள் பக்கம் சாயிறாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் வழிபட்ட சைவ மதம், எங்களுடைய சிவனை வழிபட்டோம், எங்கள் சிவனை வழிபட்டோம், எங்கள் சிவன் தான் எங்களுக்கு பிரதான கடவுள். சிவனோட பக்தர்களையே இது சிவனே சொன்னது. அப்போ சிவனே சொன்னது, சிவனோட பக்தர்களிலேயே எனக்கு ஆகச்சிறந்த ஒரு மிகச்சிறந்த பக்தர் யாருன்னா ராவணன் தான். ராவணனை போகிற ஒரு பக்தனை நான் கண்டதில்லைன்னு சொன்னார் சிவனை. அப்போது எங்களுக்கு அந்த சிவபக்தனை வந்து நாங்கள் கோயில் கட்டி கொண்டாடணும். எங்களுக்கு எங்கேயுமே ராவணனுக்கு கோயில் இல்லை. ஸோ காஞ்சி சங்கர மடத்தை தோண்டி அங்கே இருக்க தொழில் ஆராய்ச்சி நடத்தி எங்களுக்கு அந்த இடம் வேணும்னு திருமுருகன் காந்தி அவர்கள் இன்றைக்கி எக்ஸ்வலை தளத்தில் போட்டிருக்கார் ஒரு வீடியோ. அதில் அவர் நிறைய ப்ரெஸ் மீட்லலாம் சொல்லிட்டு வராரு. இதுக்கு தமிழக மக்கள் சைவ மடாதிபதிகள் சைவத்தை விரும்புபவர்கள் கண்டிப்பாக அவருக்கு துணை போகணும் அப்படின்னு நாம் கேட்டுக்கிறோம். நண்பர்களே, அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறோம். நன்றி.